தமிழ்நாடு மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகும் துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கட்சி தொண்டர்களுக்கு மடல் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் உங்களில் ஒருவரான நான் பாராட்டுகளில் மட்டும் மயங்கிடாமல் விமர்சனங்களையும் வரவேற்கிறேன். அந்த விமர்சனங்களில் உண்மை இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார். ஒரு சில திட்டங்கள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்பட்டிருந்தால் மக்கள் அதை தெரிவிக்கின்றனர். அதனை நிறைவேற்றுவதே முதல் கடமையாக கொண்டிருக்கிறேன் என்றும் கூறியுள்ளார். நேர்மையான விமர்சனங்களை கவனித்து சரிப்படுத்த வேண்டிய செயல்களை மேற்கொள்வது என் வழக்கம். காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விமர்சனம் என்ற பெயரில் முன்வைக்கப்படும் அவதூறுகளை புறந்தள்ளி விடுவதே என் பழக்கம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை புறக்கணித்து தமிழ் பண்பாட்டின் பெருமையை நிராகரித்து தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதி வழங்காமல் வஞ்சித்து தமிழ்நாட்டு மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைப்பவர்களுக்கும் அவர்களுக்கு துணை போகும் துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார்.